திஸ் இஸ் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் AT50 கண்ட்ரோலர். இதில் ஷெட்யூலிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த செட்டிங் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போயிட்டு ஆப்ரேஷன் செட்டிங் அதை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஷெட்யூல் அதை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் செட் ஷெட்யூல் இதை கிளிக் பண்ணணும். இதில் ஆல்ரெடி ஷெட்யூல் போட்டிருக்கு, எப்படி போட்டிருக்கன்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டேட் ரேஞ்ச் செலக்ட் பண்ணணும். அதுக்கு கீழே டச் பண்ணணும் இந்த பட்டனை. இதில் வந்து டே 1 மந்த்து ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து 31 12 வரைக்கும் அந்த இயர் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த 2 இருக்க எல்லாமே வந்து எம்டியாக காமிக்கும். ஃபஸ்ட்டு ஷெட்யூல் போடும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இண்டோர் செலக்ட் பண்ணி ஒரு பாக்ஸ் மண்டே மட்டும் செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு 12 பேட்டர்ன் காமிக்கும். அதில் ஏதாவது ஒரு பேட்டர்னை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் சிம்பிள் கொடுத்து இதில் போயிட்டு மறுபடியும் அந்த பேட்டர்னை செலக்ட் பண்ணிவிட்டு 2 பேட்டர்னில் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். இதில் ஃபஸ்ட்டு லைன் எடுத்த ஃபஸ்ட்டு ஒரு லைனை கிளிக் பண்ணி அதில் வந்து நம்ம 6 மணிக்கு ஆன் ஆகணும் இதில் போட்டிருக்கு. ஆனு, மோடு, கூலு, ஃபேன் ஸ்பீடு, ப்ரோஹிபிட் ஆப்ஷன்லாம் வேணும்னா பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கணும். அதே மாதிரி 10 மணிக்கு ஆஃப் ஆகணுன்ற மாதிரி ஒரு ஷெட்யூல் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 16 ஷெட்யூல் வந்து நம்ம ஒரு யூனிட்டுக்கு செட் பண்ணலாம். இதில் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி டேட் அண்ட் டைம் வந்து கரெக்டான ஃபார்மேட்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இது பண்ணி முடித்ததுக்கப்புறமா இப்போ நீங்கள் ஒரு 1 டேக்கு ஷெட்யூல் போட்டிங்க. இதை வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் போடணுன்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு யூனிட் இப்போ நீங்கள் ஷெட்யூல் போட்டிங்க இல்லையா, அதை மட்டும் மேலே வந்து அந்த டிக் சிம்பிள் இருக்கும். இங்கே மேலே அந்த டிக் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஒரு இண்டோரை மட்டும் ஷெட்யூல் போட்ட இண்டோரை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே அது காப்பி பட்டன் அதை கொடுத்தீங்கன்னா இது காப்பி ஆகிடும். அப்படியே வந்து நீங்கள் சைடில் இருக்கிற இண்டோர்ஸு இல்லை எதை வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே பக்கத்துலேயே வந்து மேலே பேஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பக்கத்தில் காப்பி பண்ணதுக்கு பக்கத்தில் பேஸ்ட் அதை கொடுத்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஷெட்யூலும் வந்துடும். இது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஷெட்யூல் வந்து நீங்கள் பண்ணிடுறது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு இண்டோரை செலக்ட் பண்ணி நீங்கள் அந்த இண்டோர் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிளாக் சிம்பிள் போட்டு காமிக்கும். இப்படி காமிச்சிச்சுன்னா ஷெட்யூல் ஓகே ஆயிடுச்சுன்னு இருக்கும். நன்றி, தேங்க்யூ.